सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ பிராத்மிகில் வந்து செகண்ட் சாப்டரில் ஃபஸ்ட்டு செகண்டு போட்டிருக்கேன். செய்யல இப்போ வந்து தேடி பார்க்குறோம். சோட்டா சா தீபு ஜலாதோ, சிறிய செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்க வேண்டும். நன்கா பீஜ் ஏக் போதோ தும் வகி பேடு பன் जाएगा वही पेड़ बन जाएगा. छोटा सा तुम दीप जला दो, अंधेरा मिट जाएगा. मीठे बोले अगर बोलो दो, अपनापन बढ़ जाएगा. बिना रुके चलते जाओ दो, तुम्हें लक्ष्य मिल जाएगा. अगर ईंट पर ईंट गारो दो, महल गड़ा हो जाएगा. अच्छे अच्छे काम करो दो, தேஷ் படாஹோ ஜாயேகா. இப்போ இந்த பாடலில் வந்து நம்மளுக்கு தேர்வுக்கு வந்து இந்த 6 லைன் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுட்டு நம்ம ஆன்சர் எழுதணும். சப்தார்த்த மீனிங்: நன்கா ஸ்மால் சிறிய, பீஜ் ஷீடு விதை, அந்தேரா டார்க்னஸ் இருட்டு, லட்சிய எய்ம் குறிக்கோள், ஈண்ட் பிரிக் செங்கல், கர்னா டு புட் வைத்தல். அப்படி பிராந்தி பாஷாமி பாவார்த்த லீக்கியே, உங்களுக்கு தெரிந்த மொழிகள் மொழியாக்கம் எழுதவும். பினா ருக்கே ஆரம்பித்து படாஹோ ஜாயேகா, இந்த 6 வரியை கொடுத்துருவாங்க. அதை நான் படித்து பார்த்து நம்ம ஆங்கிலத்தில் வேணாலும் அதுக்கு ஆன்சர் எழுதலாம், அல்லது தமிழ் மொழியில் வேணாலும் எழுதலாம். இடம்: இந்த வரிகள் சோட்டா சா தீபு ஜலாது என்ற கவிதையிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளன. இந்த கவிதையிலேருந்து ஃபஸ்ட்டு இந்த என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்களோ ஹிந்தியில் தான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். பொருள்: இந்த வரிகளில் கவிஞர் நமக்கு அறிவுறுத்துகிறார், நாம் நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தால் நமது இலக்கை அடைந்து விடலாம். பெரிய செயல்களை சாதிக்க நமக்கு பொறுமை வேண்டும். ஒரு பெரிய மாளிகை கட்ட வேண்டுமெனில் ஒவ்வொரு செங்கலாக எடுத்து பொறுமையாக வைக்க வேண்டும். நல்ல நல்ல செயல்களை நாம் செய்து வந்தால் நமது நாடும் சிறக்கும். எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.